வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி போட்ட திட்டம் எல்லாத்தையுமே முறியடிச்சு நம்ம விஜய் ராஜேஸ்வரிக்கு அல்வா கொடுத்துட்டாரு. அதோட அது உண்மை தெரிஞ்ச ராஜேஸ்வரி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். ராஜேஸ்வரி ரொம்பவே ஆதங்கத்தில் ஃபோனை போட்டு இந்த மாதிரி நீங்கள் விஜய்ன்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிச்சைக்காரங்களா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் வீட்டுக்கு வேணால் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவளே நினச்சிக்கிட்டா, ஆகா எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போகுது, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்ட ராஜேஸ்வரிக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் எடுத்து கொடுமலை எங்கே அந்த 2 ஃபோன் இதுக்கு மேலே விஜயால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம போலீஸ் சொல்லிட்டோம் அந்த பணம் கொடுக்குறவங்கள்ட்ட, அவனை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இப்படி ஒரு குளறுபடி ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ராஜேஸ்வரி. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே நல்ல நேரம் போலங்க. எல்லாமே சக்ஸஸாக அமைஞ்சிட்ருக்கு. லோன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபராக ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுமே விஜய் இல்லை விஜய்க்கு ஃபோன் போடுறாரு. இந்த பேங்க் ஓனர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, இவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அது எங்கள் அக்கா தான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. அக்காவா? அக்கா ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவளுக்கும் எனக்கும் சண்டை சார், அதனால தான் அவள் இந்த மாதிரிலாம் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குன்னு இப்போ இல்லாமல் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை தப்பாலாம் எடுத்துக்கல, இப்படிலாம் சொல்கிறாங்களே, இப்படிலாம் சொல்லக்கூடாது தானே, தம்பி முன்னேறினது தானே நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஆனால் அவள் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது, அதனால் நீங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இல்லை நான் உங்களை பற்றி எனக்கு தெரியும்ல விஜய், நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது. என்னடா இது, எவ்வளோவோ நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் இவ்வளோ நமக்கு இவ்வளோ நடந்தது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப டென்ஷனில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் அந்த லட்டை எடுத்து கொடுக்க, உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக லட்டு எடுத்து கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காகவா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவுமே சுத்தமாக புரியல. என்னடா இது, எதுக்காக நீ சந்தோஷமாக இருக்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்காகலாம் சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு பேங்க்லேருந்து பணம் கிடச்சிருச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது, நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், அப்போ நீ வா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. உனக்கு எப்படி கிடச்சிச்சு, நான் தான் கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணனே அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பண்ணதான், ஆனால் நீ பண்ணால் எல்லாமே நடந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லவே இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படி நடந்துடுச்சே, இப்படி நடக்கவே கூடாதே, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு இருக்க தான் போகுது, ஆனால் அது இவ்வளோ பெரிய முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா பிரச்சனையுமே சரியாகி நம்ம விஜய் புதுசாக பில்டிங் கட்ட போகிறாரு, அதுக்கு நம்ம மல்லி அப்பார்ட்மெண்ட்டு தான் வைக்கவும் போகிறாரு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷனில், இல்லை விஜய் நீ உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே
என்ன பண்ணுறது போகிறதுன்ற மாதிரி தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த விஜய் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து சரியாகாது போல் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து விஜய்க்கு புரியல. இல்லை இப்படி நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு விஜய் வந்து சொல்லிட்டாங்க, என்ன ஆனாலும் சரி இதுக்கு மேலே வந்து உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். என் விஷயத்தில் நீ இதுக்கு மேலே என்ன ஆனாலும் தலையிடக்கூடாது, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ வந்து தட்டி விடவும் ஏன் ராஜேஸ்வரி தட்டி விட்றா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கேட்குறாங்க. ஏன் தட்டி விட்றேன்னா, எனக்கு சொந்தமானதை நான் வந்து தட்டி விட்றேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு பிரச்சனையெல்லாம் ரொம்ப வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் விஜய் மல்லிக்கும் என்ன ஆக போகுது, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்த விஜய்க்கு இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து புரிஞ்சிக்கிறாங்க. அதனாலே விஜய் வந்து நீ யார், எப்பேற்பட்டவன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. பார்ப்போம்.